போகிறாங்க, கனி இருக்கிற இடத்துல விக்ரன் இருக்க போகிறாங்க. இந்த 3 பேராக இருந்தால் அங்கே மற்றவங்க இருக்க போகிறாங்க. அந்த அன்பு குரூப் வந்து எவ்விடம் கனி அவ்விடம் அன்பு குரூப் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை எவ்விடம் சபரி அவ்விடம் அன்பு குரூப் அப்படின்னு ஆயிடுச்சு. அதில் விக்ரம் வந்து என்ன சொல்கிறது, அவாய்ட் பண்ணவே முடியாத ஒரு ஆள். அவர் தான் வந்து அந்த அன்பு கேங்கோட மந்திரி. மங்குனி அமைச்சரா இல்லைனா வந்துட்டு என்ன சொல்கிறது தெரியல. என்ன கேட்டால் வந்து அவர் உள்ளே இருக்கிற சப்போர்ட்டே வெளில ஜனங்க கிட்டேயோ இருக்கும்னு நான் வந்து நம்பி ஏமாந்த மங்குடி அமைச்சர்னு தான் சொல்லுவேன். உள்ளே வேணால் அவர் புத்திசாலியாக இருந்திருக்கலாம். அதாவது அந்த 20 பேருக்கு நடுவில் தான் புத்திசாலின்னு காட்டியிருந்திருக்கலாம். அதை நம்மளை நம்ப வச்சுருந்துருக்கலாம் சேதுபதி சாரும். இல்லை சேனலும் நம்மளுக்கு அதை நம்ப வைக்கிற மாதிரி காட்டியிருக்கலாம். ஆனால் வெளியில் அந்த அப்பட்டமான நடிப்பெல்லாம் மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தான் சார் உங்கள் பவர் எல்லாம் நான் சொன்ன ஆல்ரெடி என்னோடய ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். என்னோடய வீடியோஸ் ஷார்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். உங்களோட இந்த உங்களுக்கு சொம்பு தூக்குற விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் வந்துட்டு சேனலு, இல்லை உங்களோட நீங்கள் இந்த கெத்து காட்டுறது எல்லாம் இந்த ஷோ முடிகிற வரைக்கும் தான். வெளில வந்தால் இது எதுவுமே மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகாது. குறைஞ்சபட்சம் நீங்கள் பாருக்கிட்ட சாரி கேட்டாலாவது அந்த ஜனங்க வந்து உங்கள் மேலே இருக்க கோவத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க. அதையே நீங்கள் கேட்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்பயும் அப்படி தான் வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த ஒரு சபரியோட பர்த்டே அது அந்த ஒரு பார்ட்டி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அந்த வடபழனி கோயிலுமே சர்ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு ஒரு குரூப் போகும்போது அங்கே திவ்யாவும் வந்திருக்காங்க, அரோராவும் வந்திருக்காங்க. எனக்கு என்ன புரியலன்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். அரோரா மாதிரி ஒரு பெண் குழந்தை வேணும்னு சொன்னதுக்கு அரோராவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படி இல்லை, சபரி வந்து திவ்யாக்கான விஷயங்களும் திவ்யா இஷ்ணு ஒன்று போகுதுன்னு. அப்போ யார் தான்ப்பா உங்கள் சாய்ஸ் அப்படின்னாக்கா, இதில் கோயிலுக்கு 2 பேரும் வந்திருக்காங்க. என்ன கேட்டால் சபரி எனக்கு இதில் என்ன ஏற்கனவே நான் அப்படி ஒரு வீடியோ போட்டதுக்கு எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாம் தீபா, அப்புறம் நிலவதி, அப்புறம் இன்னும் 2-3 சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து எங்களுக்கு சிரிப்பாக இருந்தது. நீங்கள் சீரியஸாக பேசினாலும் சிரிப்பாக இருந்தது அப்படின்னா, அது சிரிப்புன்றதை விட நான் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணி பேசினேன். ஆனால் உள்ளே இருந்ததுனும் எனக்கும் காமெடியாக தான் இருந்தது. வீடியோ ஆயிடுச்சு அப்படின்னு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணி பேசினேன். அரோராவை கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னும்போது, ஆக்சுவலாக கோயிலுக்கு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா கோயிலுக்கு போய் வந்து சாமி கும்பிட்டுருப்பாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் அங்கேயுமே சபரிக்கு திவ்யாவுக்கு காம்படிஷனாக போயிருப்பாங்களோ அப்படின்னு. ஏன்னா சபரி பொண்ணு பார்க்குறாங்களோ ஒரு ஷோ ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தார். எங்கள் அம்மா எங்களுக்கு பொண்ணு பார்க்குறாங்க, எங்கள் அம்மா எனக்கு பொண்ணு பார்க்குறாங்கன்னு. அப்போது திவ்யா அது ஒன்று போகுது அப்படின்னும் போது, அங்கே போட்டிக்கு அரோரா போய் நின்னாங்களோ அப்படின்னும் போது, ஓகே ஸ்மோக் பண்ணுற பொண்ணை கூட சபரி, ஏன்னா அவங்க அம்மா சபரி அம்மா வேறு டெய்லி கோயிலுக்கெலாம் போவாங்க அப்படின்னாங்க. அப்போ கண்டிப்பாக குடும்ப குத்து விளக்கை தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த குடும்ப குத்து விளக்கு நடுவில் திவ்யாவை கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ஏன்னா ஸ்மோக்கிங் தானே, பரவாயில்ல, அது ஒரு ஹேபிட்டு மாற்றிக்கலாம். இல்லைனா இந்த காலத்தில் பொண்ணுங்க ஸ்மோக் பண்ணுறது, தண்ணி அடிக்கிறதுலாம் கூட சகஜமாக போயிடுச்சுன்ற ஆட்டிடியூட் இருக்கலாம். ஆனால் அரோராவை எந்த ஆங்கிளில்